நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. அறிவூட்டும் வெள்ளி விளக்கே, முன் பெரும் தவத்தால் தோன்றி முயன்றாமை காக்கும் வள்ளலே, அன்பிலார் அழகப்பாவின் நரம் பணி போற்றி செய்வோம், நரம் பணி போற்றி செய்வோம். இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ் திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சமூக பணித்துறையின் துறைத் தலைவர் மற்றும் பேராசிரியர் KR முருகன் அவர்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, PL காவேரிமணியன், S ரோசி, M தனலட்சுமி. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். இன்று நம்மோடு அனுபவம் நிகழ்ச்சியில் அனுபவங்கள் பற்றிய தன்னுடைய சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள இணைகிறார் முனைவர் அருணன் அவர்கள். இவர் அழகப்பா பல்கலைக்கழக தமிழ் துறையில் உதவி பயிற்றுனராக பணியாற்றி வருகிறார். தற்போது நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் அனுபவம் நிகழ்ச்சியில் இணைகிறார். இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் விக்யான் பிரசாத் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதிலும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை உதவி பயிற்றுனர் முனைவர் சோ அருணன். மூத்தோரை காப்போம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடு முன் தோன்றிய மூத்தகுடி என்று தமிழ்குடி போற்றப்படுகிறது. இதில் மூத்த என்பது மிகவும் குறிப்பிடத்தகுந்ததாகும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று முதலை முதற்றாக வைத்து திருக்குறள் வணங்கக் கற்றுத்தருகிறது. இதில் முதல என்பதும் மிகவும் குறிப்பிடத்தகுந்ததாகும். எது இந்த உலகின் மூத்ததோ, எது இந்த உலகின் முதலோ அது வணங்கத்தக்கது, போற்றத்தக்கது. பழந்தமிழ் இலக்கியங்களில் முதியோர், முதியவர், மூதாளர், மூதிலாளர், மூத்தோர், முதுமக்கள், மூதாட்டி, முந்தையர், முதுமூப்பு, முதுமகன், முதுமகள், முதிர்வினன், முதிர்வினள், முதியாள், முதுபெருங்குறவர் என்னும் பெயர்ச்சொற்கள் முதியோரை குறிக்க பயன்படுத்தப்பட்டன. ஆனால் அதுவே மாறிப்போய் இன்றைய நாளில் கிழம், கிழடு, கிழவன், கிழவி, பெரிசு என்றெல்லாம் இளைய தலைமுறைகளால் கேலியாகச் சுட்டப்படுவதையும் இன்று நாம் காண்கிறோம். முன்னது எதுவோ, முதலானது எதுவோ அதுவே மூத்தது. அதனால்தான் பெரியோரை முன்னோர் என்றும்
மூத்தோர் என்றும் குறிப்பிட்டு போற்றுகிறோம். முன்னோர் மொழிபொருளை பொன்னேபோல் போற்றுவோம் என்றும், முன்னோர் நூலின் முடிவு ஒருங்கொத்து பின்னோன் வேண்டும் விகற்பம் கூறி என்று முன்னவர்களை துணையாகக் கொண்டு பின்னவர்களையும் அரவணைத்துக் கொள்ளுகிற பண்பினை தமிழ் இலக்கிய மரபு போற்றுகிறது. மூத்தோர் சொல் அமிர்தம் என்றும், பெரியவர்கள் சொன்னால் பெருமாளே சொன்னது போல என்றெல்லாம் இன்றைக்கும் பழமொழிகள் முன்னோர்களின் பெருமையை எடுத்து உணர்த்துகின்றன. உலக உயிர்களின் இரு பெரும் பிரிவுகளாகிய தாவரங்களிலும் விலங்குகளிலும் காலந்தோறும் வளர்ச்சிகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. இதற்கு பரிணாமம் என்று பெயர். உடற்பகுதிகளில் உள்ள திசுக்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் இந்த பரிணாமத்திற்கு அடிப்படையாக அமைகிறது. தளிர் போன்று மென்மையாக இருக்கக்கூடிய இலை சிறிது காலத்தில் நன்கு முற்றி பெரிதாய் பச்சை நிறத்தில் பளபளக்கிறது. குறித்த நாள் கழிந்ததும் மென்மையாகவும் பளபளப்பாகவும் இருந்த அதே இலைதான் காய்ந்து கருகி சருகாகி தான் இருந்த தாவரத்திற்கும் தனக்கும் எவ்வித தொடர்புமின்றி அறுபட்டு தரையில் வீழ்ந்து விடுகிறது. ஆனாலும் தன்னை உருவாக்கிய மரத்திற்கு உரமாகிப் போகிறது. இது ஒரு வகையென்றால் தாவரத்தின் மற்றொரு வகையான பரிணாமத்தையும் எண்ணிப் பார்க்க வேண்டும். அரும்பாகி மொட்டாகி அலராகி மலராகி பிஞ்சாகி காயாகி கனியாகி இலை போலவே வளர்ச்சியடைந்து நிறைவில் மரத்திலிருந்து உதிர்ந்து விடுகிற கனிக்குள் மட்டும் வேறுவித மாற்றம் உண்டு. அது என்ன? தன்னை உருவாக்கிய மரத்தை தானும் உருவாக்கவல்ல ஒரு விதையினை, அந்த சக்தியை தனக்குள் புதைத்து வைத்திருக்கிறது அந்த கனி. இந்த தாவரத்தின் பரிணாமத்திலிருந்து நாம் ஒன்றை கற்றுக்கொள்ளுகிறோம். விலங்கு நிலையில் இருக்கும் மனிதருக்கும் கூட இதுபோன்ற பரிணாமப் பருவங்கள் இருக்கின்றன. குழந்தை நிலை, இளமை நிலை, முதுமை நிலை என்று அவை மூன்றாகப் பகுபடுகின்றன. தளிர் போன்ற குழந்தமையும் வாளிப்பான இளமை நிலையும் மாறி சருகு போன்ற முதுமை நிலை வாழ்வில் அனைவருக்கும் பொதுவானதுதான். தன்னிடம் உள்ள ஒன்றை இலையாக்குவதும் கனியாக்குவதும் தாவரத்தின் முடிவில் இல்லை. ஆனால் தன் செயல்பாடுகளால் தன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய மனிதரிடத்தில் உண்டு. தான் இலையாகப் போகிறோமா அல்லது கனியாகப் போகிறோமா என்பதை கணிக்கும் திறன் மனிதர்களுக்கான வரம். அது எப்படி சாத்தியம்? எவன் ஒருவன் தனக்கு முதியவர்களை தான் எப்படி பரிந்தோம்பி காத்து அவர்களின் அனுபவங்களை தன்னுடைய வாழ்க்கைக்கான நன்மை ஊட்டமாக ஏற்று போற்றுகிறானோ, அதுபோலவே அவனுடைய வாழ்வும் அவனுக்கு பின்னே வருகிற தலைமுறையினரால் போற்றப்படும். கிராமத்தில் மிக எளிமையாகச் சொல்லப்படுகிற பழமொழிதான் அது. எது விதைக்கப்பட்டதோ அதுவே விளைகிறது. இதற்கு ஒரு கதையையும் சான்றாக கூறலாம். ஒரு கிராமத்தில் புதிதாக திருமணம் செய்து கொண்ட ஒருவன் தன்னுடைய மனைவியின் சொல்லைக் கேட்டு போற்றி மதிக்க வேண்டிய பெற்றோர்களை வெறுத்து ஒதுக்கி அவர்களை வீட்டுக்கு பின்புறத்தே உள்ள திண்ணைப் பகுதியில் திறந்த வெளியில் இருக்கச் செய்து விட்டான். பகலெல்லாம் வெயிலிலும் இரவெல்லாம் குளிரிலும் அந்த முதிய வயதில் அவர்கள் கடும் துன்பத்திற்கு ஆளாயினர். ஆனால் அதையெல்லாம் விட பெரிய துயரம் தாங்கள் அன்பு காட்டி பரிவோடு வளர்த்த தங்கள் பிள்ளை இப்படி வெறுத்து ஒதுக்குகிற தன்மையைத்தான். அவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஆனால் பிள்ளையின் மீது எவ்வித வருத்தமும் கொள்ளாமல் அவற்றையெல்லாம் பொறுத்து கொண்டும் சகித்து கொண்டும் உயிர்த்து வந்தனர் அந்த முதிய பெற்றோர். காலங்கள் கழிந்தன. இப்போது அவனுக்கும் மகன் பிறந்து வளர்ந்து விட்டான். தன்னுடைய தாத்தா பாட்டி ஏன் வீட்டுக்குள் இல்லாமல் வெளியே திறந்த வெளியில் திண்ணையில் இருக்கிறார்கள் என்று கேட்கிற அளவுக்கு அவனுக்கு அறிவு வளர்ந்து விட்டது. அதற்கும் ஏதோ ஒரு காரணத்தை தந்தை சொல்லி அவனை சமாளித்தான். அவர்களுக்கு நாள்தோறும் உணவு தருவதற்கென்று மண்ணால் செய்யப்பெற்ற துர்நாற்றம் எடுத்த ஒரு பாத்திரத்தை அவன் பயன்படுத்தி வந்தான். அதனையும் கூட
வேண்டா வெறுப்பாகவும் அருவெறுப்போடும் தான் செய்து வந்தான். இப்போது தன் மகனிடம் அந்த பாத்திரத்தில் கெட்டுப்போன உணவுகளைத் தந்து அவர்களுக்கு கொடுக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தினான். பேரப்பிள்ளையின் கைகளில் இருந்து பெற்று உண்ணும் வாய்ப்பேனும் கிடைத்ததே என்று அந்த முதிய பெற்றோர்கள் மகிழ்ந்தனர். பேரனும் அவர்களிடம் ஆறுதலாகவும் மிகுந்த அன்புடனும் பழகி வந்தான். ஆனால் அந்த பாத்திரத்தையும் அந்த உணவுகளையும் அந்த சிறுவனுக்கு அறவே பிடிக்கவில்லை. தந்தையிடம் கேட்டால் அவன் கோபித்துக் கொள்வான் என்று அவனுக்கு தெரிந்திருந்தது. அவனும் எல்லாவற்றையும் பொறுமையோடு கவனித்துக் கொண்டு வந்தான். முதுமையின் காரணமாகவும் சரியான கவனிப்பு இல்லாததனாலும் அந்த பெற்றோர்கள் இறந்து போய்விட்டார்கள். அவர்களுக்குச் செய்ய வேண்டிய இறுதிக் கடன்களையெல்லாம் மகனும் பேரனும் செய்து முடித்தனர். கடைசியாக அவர்கள் பயன்படுத்திய அந்த பாத்திரம் மட்டும் அவர்களின் அடையாளமாக திண்ணையில் கிடந்தது. தன்னை பெற்ற பெற்றோர்களே போய்விட்டார்கள், இனிமேல் இது எதற்கு என்று எண்ணியவனாக இந்த பாத்திரத்தை எடுத்து உடைக்கப் போனான் அந்த மகன். குழந்தையாக இருந்து தற்போது வாலிப பருவத்தை எட்டியிருந்த அவனுடைய மகன், முதியவர்களின் பேரன், அந்தச் செயலை தடுத்தான். ஏன் தடுக்கிறாய் என்று தந்தை கேட்டான். அதற்கு மகன் சொன்ன பதில்தான் நம் எல்லாருக்குமான பதில். இந்த காலம் நமக்குச் சொல்லுகிற பதில். இத்தனை காலம் உனது பெற்றோருக்கு நீ உணவளித்த இந்த அட்சய பாத்திரம் பத்திரமாக இருக்கட்டும். இத்தனை காலம் உனது பெற்றோருக்கு நீ உணவளித்த இந்த அட்சய பாத்திரம் பத்திரமாக இருக்கட்டும். நாளைக்கு என் பெற்றோர்களாகிய உங்களுக்கும் முதுமை வந்து சேருமல்லவா? அப்போது நான் இந்தப் பாத்திரத்தை எங்கே தேடி அலைவேன்? உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் பாசத்தோடு உணவளித்த இதனை, அந்த அன்பு சற்றும் குறையாமல் உங்களுக்கு உணவளிப்பதற்கு நான் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுவேன் என்று அமைதியாக கூறினான். குடும்பத்தில் மட்டுமில்லை, சமுதாயத்திலும் மிகவும் மதிப்புடையவர்கள் மூத்தோர்களாகிய முதியவர்கள், போற்றி பாதுகாக்க வேண்டியவர்கள். தங்கள் வாழ்வு முழுவதும் அனுபவம் என்னும் அற்புதமான வளங்களைச் சேகரித்து தனக்கு பின்னே வரும் தலைமுறைக்கு வழங்குவதற்காக காத்துக் கொண்டிருக்கிற தெய்வங்கள் அவர்கள். இன்றைய காலத்தில் எந்த பயனும் அவர்களால் இல்லை என்று கருதி வெகு அலட்சியமாக அவர்கள் மறுதலிக்கப்படுவது எத்தனை வருத்தத்திற்குரியது! வளர்ந்து வருகிற நகர நாகரிகம் மூத்தவர்களுக்கு விலக்கு அளிக்கிறது. அவர்களால் தங்களுடைய நாகரிக வாழ்க்கைக்கு சிரமம் ஏற்படுவதாக கருதுகிறது. ஒதுக்கி வைத்து தனிமைப்படுத்துகிறது. இது நாம் கற்ற கல்விக்கோ நம்மை வளர்த்த மரபுக்கோ சற்றும் அழகான செயல் அல்லவே. இன்றும் கூட கிராமங்களில் அம்பலக்கள் என்றும் சாவடிகள் என்றும் சில இடங்கள் உண்டு. அங்கே முதியவர்கள் இன்னும் அமர்ந்திருக்கிறார்கள். வேளாண்மை சார்ந்த வாழ்வியலையும் உடல் சார்ந்த உழைப்பினையும் மேற்கொண்டு தங்கள் மன உறுதியையும் உடல் உறுதியையும் கட்டுக்குலையாமல் வைத்திருக்கிறார்கள். தங்கள் வாழ்வியலில் கண்ட அனுபவங்களையெல்லாம் ஒரு சேரச் சேகரித்து தன்னை நாடி வருகிறவர்களிடத்திலெல்லாம் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் மருத்துவ குறிப்புகள் வேண்டுமா, வேளாண் நுட்பங்கள் வேண்டுமா, இல்லங்களில் நடக்கும் நன்னிகழ்வுகளுக்கு உதவியும் ஆலோசனைகளும் வேண்டுமா, வானியல் குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமா, பழங்கதைகள் வேண்டுமா, நீதிநெறி விளக்கங்கள் வேண்டுமா, தீர்க்க முடியாத குடும்ப ஊர் பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டுமா, உளவியல் ஆலோசனை வேண்டுமா, எது வேண்டும் உங்களுக்கு? இவை எல்லாவற்றிலும் அவர்கள் மிக நுட்பமான அறிவினை பெற்றிருக்கிறார்கள். அந்த வயதிலும் கூட வீட்டுக்குள் அடைந்து கிடந்து கொண்டு தங்கள் வாழ்வை தன்னலப் போர்வைக்குள் சுருக்கிக் கொள்ளாதவர்கள் அவர்கள். இவர்கள் ஏறக்குறைய 2000 ஆண்டுக்கால அனுபவங்களை தங்களுக்குள் சேமித்து வைத்திருக்கிறார்கள். இவர்கள் நேற்றைய மனிதர்களும் நாளைய மனிதர்களும் ஆவார்கள். இவர்களால்தான் இந்த உலகம் நிலை பெற்றிருக்கிறது என்று கடலுள் மாய்ந்த இளம்பெருவெழுதி அன்றே இவர்களை குறித்து போற்றி பாடியிருக்கிறார். உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் இனிதெனத் தமியர் உண்டலும் இலரே, முனிவிலர் துஞ்சலும் இலர்
பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழெனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நொந்தாள் பிறர்க்கென முயலுணர் உண்மையானே. இந்த பாடற்கருத்து என்ன சொல்லுகிறது? அறிவாலும் பண்பாலும் நாகரிகத்தாலும் பிரபஞ்சம் தழுவிய பேர் அருள் கொண்ட அந்த மூத்தோர்கள் இந்திரனுக்குரிய அமிழ்தம் கிடைத்தாலும் அது இனிமையானது என்று தனித்து உண்ண மாட்டார்கள். யாரையும் வெறுக்க மாட்டார்கள். சோம்பலின்றி செயல்படுவார்கள். பிறர் அஞ்சுவதற்கு தாமும் அஞ்சுவார்கள். புகழ் வரும் என்றால் தம் உயிரையே வேண்டுமானாலும் கொடுப்பர். பழி வரும் என்றாலோ உலகம் முழுவதும் கிடைப்பதானாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மனம் தளர மாட்டார்கள். இத்தகைய சிறப்பு உடையவர்களாகி தமக்காக உழைக்காமல் பிறருக்காக வலிய முயற்சியுடன் உழைப்பவர்களாகிய இந்த மூத்தவர்கள் இருப்பதனால்தான் இந்த உலகம் இன்னும் இடையறாது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கிறது அந்த பாடலின் பொருள். இப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பார்களா என்ன? அதிலும் இந்த காலத்திலும் இருப்பார்களா என்ன என்றெல்லாம் நமக்கு ஐயம் வரலாம். அவர்கள் எல்லா காலத்திலும் இருக்கிறார்கள். தங்கள் வாழ்வின் இன்ப துன்பங்களைக் கண்டு தெளிந்து தன்னலத்தை துறந்து உலக மேன்மைக்காக தங்களை அர்ப்பணித்துவிட்ட மூத்தோர்கள் முன்னோர்கள் எல்லா காலத்திலும் நிறைந்திருக்கிறார்கள், நிறைந்து இருப்பார்கள். இதற்கும் சான்று வேண்டுமா? நம் காலத்தில் பாடியிருக்கிற பாவேந்தரின் பாடலையே காட்டலாம். உலகத்தில் பேரன்பும் பெருங்கருணையும் இன்னும் அவர்களால்தான் பொங்கி வழிகிறது என்று பாவேந்தர் சான்று காட்டுகிறார். தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டு என்போன் சின்னதொரு கடுகு போல உள்ளம் கொண்டோன் தெருவார்க்கும் பயனற்ற சிறிய வீணன் கண்ணலடா என் சிற்றூர் என்போன் உள்ளம் கடுகுக்கு நேர்மூத்த துவரை உள்ளம் தொன்னையுள்ளம் ஒன்று உண்டு தனது நாட்டுச் சுதந்திரத்தால் பிற நாட்டை துன்புறுத்தல் ஆயுதங்கள் பரிகரிப்பார் அமைதி காப்பார் அவரவர்தம் வீடு நகர் நாடு காக்க வாயடியும் கையடியும் வளரச் செய்வார் மாம்பிஞ்சு உள்ளத்தின் பயனும் கண்டோம் தூய உள்ளம் அன்புள்ளம் பெரிய உள்ளம் தொல்லுலக மக்களெல்லாம் ஒன்றே என்னும் தாய் உள்ளம் தனில் அன்றோ இன்பம் ஆங்கே சண்டையில்லை தன்னலந்தான் தீர்ந்ததாலே என்று பாடுகிறார். அந்த தாயுள்ளம் இளம் பருவத்திலே விளைந்து விடாது. ஆண்டு அலுத்து சலித்து இன்ப துன்பங்களில் சிக்கி உழன்று வாழ்வின் தெளிவை முற்றாக உணரக்கூடிய தருணத்தில் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருந்து வெளிப்படும் ஞான ஊற்றுத்தான் அருமையான கருத்துப் பெட்டகங்கள் தாயுள்ளமாக பொங்கி பெருகி வெளிவருகின்றன. இதனைத்தானே அமுதமொழிகள் என்றும் பொன்மொழிகள் என்றும் ஆன்றோர் சான்றோர் மொழிகள் என்றும் நாம் போற்றிப் பாடுகின்றோம். இதையெல்லாம் யோசித்தால் முதுமை என்பது வரமா சாபமா என்னும் வினா நமக்குள்ளே எழுந்து விடுகிறது. நன்னிலை கண்தன்னை நிறுப்பானும் தன்னை நிலை கலக்கிக் கீழிடுவானும் நிலையினும் மேன்மேல் உயர்த்து நிறுப்பானும் தன்னை தலையாகச் செய்வானும் தான் என்றுதானே நமக்கு தமிழ்த்தாய் கற்றுத்தருகிறாள். ஆதலால் முதுமையை வரமாக மாற்றிக்கொள்வதும் சாபமாக மாற்றிக்கொள்வதும் நம் செயற்பாடுகளில்தான் இருக்கிறது. தொன்மை இலக்கியங்களில் முதுமை என்பது தள்ளாமையாகவும் இயலாமையாகவும் தளர்வுற்று வருந்தும் கொடிய நிலையாகவுமே சித்தரிக்கப்படுகிறது. முதுமை வந்து அதனால் துன்புற்று ஆண்டுகள் பல கழிந்துவிட்டன. இன்னமும் இந்த உயிர் போகாது உடலை விட்டு நீங்காது இருக்கின்றதே என்று முதியவள் ஒருத்தி வருந்திக் கூறுவதாக புறநானூறு பாடுகிறது. அந்த பாடல் முதுமையின் சோகத்தை படம்பிடித்துக் காட்டுகிறது. கால்கள் மூப்பால் தள்ளாடுகின்றன. ஒரு கோலை துணையாக்கிக் கொண்டு தவழ்ந்து அடியிட்டு நடக்கிறேன். கண்களில் பார்வை குன்றியதால் வீட்டிற்குள்ளேயே ஓரிடத்திலிருந்து மற்றோர் இடத்திற்குச் செல்ல துணை தேவைப்படுகிறது. தலையில் முடிகள் பெரும்பாலும் உதிர்ந்து போய்விட்டன.
மீதம் இருக்கிற தலைமயிரும் வெண்ணிறத்து மணல் போன்றும் நூல் போன்றும் காட்சியளிக்கிறது என்னும்படியாக வாழு நாளோடு ஆண்டு பல உண்மையின் தீர்தல் செல்லாது என் உயிரெனப் பல புலந்து கோள்கள் காலாக குறும்பல ஒதுங்கி நூல் விரித்தன்ன கதுப்பினல் கண்டு உயின்று முன்றில் போகா முதிர்வினல் யாய் என்று தம் தாயின் முதுமைத் தோற்றத்தை புலவர் பெருஞ்சித்திரனார் கண்டு வருந்துவதை அந்தப் பாடல் நம் மனத்திற்குள் உணர்த்துகிறது. இளமையின் எதிர்மறையே முதுமை. இளமையில் அறத்தின்பால் நின்று வருந்தியோர்கள் முதுமையில் மகிழ்கிறார்கள். இளமையில் இன்பத்தில் துள்ளி மகிழ்ந்தவர்கள் முதுமையில் வருந்துகிறார்கள். இது இயல்பு. முதுமையில் வருந்தும் ஒருவர் இளமையின் துன்பங்களை எண்ணி இயங்குகிற மற்றொரு பாடலும் புறநானூற்றில் உண்டு. அந்த பாடலை பாடிய புலவருக்கு அவர் உணர்த்திய உவமையோடும் முதுமையின் சாயலோடும் பெயர் அமைந்து போனது சிறப்பு. அவர் பெயர் தொடித்தலை விழுது ஒன்றியார் என்பதாகும். இதோ அவருடைய அந்தப் பாடல். இனி நினைந்து இரக்கம் ஆகின்று திணிமணல் செய்வுறு பாவை கொய்பூத் தையித் தன் கயம் ஆடும் மகளிரொடு கைபிணைந்து தழுவுவழி தழி தூங்குவழி தூங்கி மறையனல் அறியா மாயமில் ஆயமொடு உயர்சினை மருதத் துறை உறத் தாழ்ந்து நீர்நடி படிகோடு ஏறி சீர்மிகக் கரையவர் மருள திரையகம் பிதிர நெடுநீர் குட்டத்து துடுமெனப் பாய்ந்து குளித்து மணற்கொண்ட கல்லா இளமை அளிதோதானே யாண்டு உண்டுகொல்லோ தொடித்தலை விழுத்தண்டு ஊன்றி நடுக்குற்று இருமிடை மிடைந்த சிலசொல் பெருமூதாளாரேம் ஆகிய எமக்கே என்று ஏங்கிப் பாடுகிறார். பிணி கொடிது, முதுமை கொடிது, மரணமும் கூடக் கொடியதுதான். இன்றைக்கு இருக்கிற முதியோர்கள் பலரும் இந்த நிலைகளில் இருந்து தங்கள் பழங்காலத்து எண்ணங்களை எண்ணி எண்ணி வருந்துவதை நாம் பார்க்கிறோம். அந்த கொடுமையான துயரம் நம்முள் படர வேண்டாம் என்பதற்காகத்தான் மகாகவி பாரதியார் இப்படி பாடுகிறார். சென்றது இனி மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றொழிக்கும் கவலையெனும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டா, இன்று புதிதாய்ப் பிறந்தோம் என்று நீவீர் எண்ணமதை திண்ணமுற இசைத்துக் கொண்டு இன்புற்று விளையாடி இருந்து வாழ்வீர். தீமையெல்லாம் அழிந்துபோம் திரும்பி வாரா என்று அவர்களை நன்னெறிக்கு ஆற்றுப்படுத்துகிறார். அது மட்டுமா, அவர்களை வீறு கொண்டு எழவும் தூண்டுகிறார். தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழந்து பிறர் வாடப் பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையெனப் பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று ஆதங்கத்தோடு இறைவனை நோக்கி வினவி, நின்னை சிலவரங்கள் கேட்பேன், அவை நேரே இன்றெனக்குத் தருவாய். எந்தன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாது அழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கு ஏதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிகத் தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் என்று அந்த பாடலை பாடுகிறார். நீங்கள் எத்தனையோ கவிதைகளை வாசித்திருக்கலாம். ஆனால் இந்த கவிதையை வாசித்த பின்பு உங்களுக்குள் நிச்சயமாக ஒரு எழுச்சி உண்டாகியே தீரும். எப்படி தேசிய கீதம் கேட்கும்போது ஒருவித எழுச்சி நமது அனைவருடைய மனத்திலும் ஏற்படுமோ அத்தகைய எழுச்சிதான் அது. முதுமையில் ஏற்படும் கொடுமைகளை இனிமையாக மாற்றக்கூடிய செயல்களை இளமையிலிருந்தே கற்றுக்கொள்ள வேண்டும். அத்தகைய கல்வியை நமக்கு கற்றுத்தருவது இந்த முன்னோர்களின், முதியோர்களின், மூத்தோர்களின் அனுபவப் பாடம்தான். யாரேனும் வீட்டுக்குள் இருக்கிற புதையலை வெளியில் கொண்டு எறிவார்களா? வாரி வாரி வழங்குகிற அட்சய பாத்திரத்தை குப்பையில் விடுவார்களா? வீதி எங்கும் ஊர்கள் தோறும் இன்றைக்கு முதியோர்கள் இல்லம் மண்டிக் கிடக்கும் காரணம் என்ன? பொக்கிஷம், அட்சய பாத்திரங்கள் அங்கே யாருமற்ற அனாதைகளைப் போல தன்னந்தனியாக எடுத்து எறியப்படுகிற கொடுமை என்ன?
அடுத்து வருகிற தலைமுறைக்கு அற்புதமான கருவூலங்களாக கொட்டித்தரப்போகிற அந்த மூத்த குழந்தைகள் இப்படியா தனிமைத் துயரில் வருந்த வேண்டும்? நேயர்கள் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது அனுபவம் நிகழ்ச்சியில் முனைவர் அருணன் அவர்கள் பேசிய உரை. இந்த நிகழ்ச்சியின் முதல் பகுதியை நாம் கேட்டு ரசித்தோம். இந்த நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியை நாம் அடுத்த நிகழ்ச்சியில் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி நேயர்களாகிய உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பலாம். கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி comradio@alagappauniversity.ac.in.